ஒரு பட்டிமன்றம் நடத்துறதுக்கு ஒரு ஊரில் போய் கேட்டேன், ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பேசுகிறதுன்னு கேட்டேன். ஊர் தலைவர் வந்து, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க இல்லையோனே, நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோன்னா. அதுக்கு ஏன்டா என்னை திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்கன்னு. ஊர் முழுவதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கம்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்க இருப்பாங்க, நீ மேடையை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போ அப்படிங்கிறேன். இவர்கள்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்க இருப்பார்களாம். நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசுகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமியா இல்லை அண்ணாமலையா? அதனால் மக்கள் எப்படி ரசிக்கிறாங்கன்னு உங்கள் முகத்தை பார்த்துக்கிட்டே பேசுவேன். இப்படி பேசுகிறப்பையும் ஒரு ஆள் கொட்டாய் விட்றாரு, அத்தண்டி கொட்டாய் அப்படின்னாரு. பாவம், என்ன வேலை செஞ்ச அசதியோ, மனுஷனுக்கு அசதி இருக்கத்தானேயா செய்யும். ஆனால் என் கண்ணில் அவர் வர்றாரு. அது அம்மாங்கிற வார்த்தையை எப்போ யூஸ் பண்ணுவோம் நம்ம? ஏதாவது உடம்புல வலி வந்தா, வேதனை வந்தா, ஆப்ரேஷன் பண்ணி நம்ம வேதனையில் இருக்கிறப்ப அம்மா அம்மா அம்மான்னு தான் அழுகிறானே ஒழிய எவனாவது அவன் பொண்டாட்டி பேரை சொல்லி இது வரைக்கும் கத்திருக்கானா? லட்சுமி லட்சுமி அப்படின்னா நர்சம்மா வந்து முகரையும் மூஞ்சியும் பாரு, அறுத்து போட்டு கிடந்தாலும் திமுருன்னு அடங்கலை பாரு. என்னடா லட்சுமி? என் சம்சாரம் பேர், அந்த நர்சம்மா பேர் லட்சுமி. அதுக்கு கோபம் வந்துருச்சு. ஆனால் அம்மானு கூப்பிட்டா எந்த பொம்பளையாக இருந்தாலும் அம்மானு கூப்பிட்டானா, ஏன் சாமி வலிக்குதா, பார்த்து சாமி சரியா போயிடும் ராசா. இதுதான் தாய்மை. இந்த தாய்மைக்கு மதிப்பு கொடுக்கும் ஒரு மாநிலம் நம் தமிழ்நாடு மட்டும்தாயா. பண்பாடும் கலாச்சாரத்தையும் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த நாடு. அம்மா வலி வர்றப்ப அம்மான்னு சொல்லுவான், அப்பான்னு எப்போ சொல்லுவோம் தெரியுமா? வலியெல்லாம் தீர்ந்த பிறகு, பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகு அப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரச்சனைகள் தீர்ந்து விட்டது. மேடையில் ஒரு கச்சேரி நடந்துட்டு இருக்கு, பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர். பாட்டு பாட பாட கூட்டம் எந்திரிச்சு போயிட்டே இருக்கு. அந்த ஆள் ஐயோ நல்லா பாடுறோம், இப்படி கிளம்புறாங்களே என்னடா பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா பண்ணான். மதுரை அரசாளும் மீனாட்சி அப்படின்னா மதுரைக்காரன் பூரா உட்காந்துட்டான், நம்ம ஊரை பற்றி பாடுறாரா. மதுரையை பற்றி பாடிய அண்ணன் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு. பாடகர் முடிவு பண்ணிட்டான், ஒவ்வொரு ஊராக பாடினோம்னா வசூல் பண்ணிடலாம்டான்ட்டு தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி, தஞ்சாவூர்காரன்லாம் உட்காந்து அண்ணன் அவர்களுக்கு தஞ்சாவூரை பற்றி பாடியதற்காக 200 ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்குறோம்னா. அதுக்கப்புறம் அடுத்த ஊர், சேலங்கட்டி மாம்பழமே திண்டுக்கல் பலாப்பழமே. சேலத்துக்காரனு திண்டுக்கல்காரனு ஆளுக்கு 500 ரூபா கொடுத்தான், எங்கள் ஊரை பற்றி பாடிய அண்ணன் அவர்களுக்கு அப்படின்னு கொடுத்துக்கிட்டே இருந்தான். கூட்டத்துக்குள்ளே ஒரு பாம்பேக்காரன் உட்காந்துருந்தான், மகாராஷ்டிராக்காரன். அவன் நம்ம ஊரை பற்றி பாட வைப்போம்டான்ட்டு பாம்பே பாம்பே பாடிட்டு இருந்தவருக்கு பாம்பேன்னு ஒரு பாட்டு கூட தெரியலையே, எப்பட்றா பாடுறது பாம்பே அப்படின்ட்டு ஒரு பாட்டு ஆரம்பித்தான் பாரு நம்பால். நாதர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே, ஆடு பாம்பே விளையாடு பாம்பே. பாம்பேக்காரன் குளுந்துட்டான். நம்ம ஊரை பற்றி 5 தடவை பாடினான்ட்டு 10,000 ரூபா கொடுத்துருக்கேன் அவன்கிட்ட. நம்ம ஆள் எப்படியாப்பட்ட ஆள் பத்தியா? பழைய சோறும் களியும் கேப்பக்களியும் சாப்பிட்ட தமிழன் எப்பையும் புத்திசாலி. அவன் யாரை எப்படி பேசுவது, அவர்களிடம் எப்படி நடந்து கொள்கிற நாகரிகத்தை உலகத்திற்கே கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழர்கள். எங்கள் தாத்தாவுக்கெல்லாம் 16 பிள்ளைய. கேட்டால் தாத்தா எல்லாம் ஆண்டவன் கொடுத்தது தான், நான் என்ன பண்ணேங்கிறாரு. ஆண்டவன் கொடுத்தாராம் 16 பிள்ளைகளையும். நான் சின்ன பிள்ளையில நம்பிட்டேன், உண்மையிலே கோயிலில் போய் ஒரு பிள்ளையாக வாங்கிட்டு வந்திருப்பார் போல இருக்குன்ட்டு. இப்போ நினைக்கிறேன் கிழவன் எவ்வளோ விசக்கிழவனாக இருந்திருக்காருன்னு. பிள்ளைகளை வஞ்சகம் இல்லாமல் பெற்றாங்க. திருவிளையாடல் படத்தில் சிவாஜி கணேசன் விறகு வெட்டியாக வந்து ஒரு பாட்டு பாடுவார். ஒரு 6 பிள்ளைகளை ஒரு அம்மா வச்சுட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன், அது மாசமாக வேற இருக்கும். அந்த அம்மாவை பார்த்து பாடுவார், அறுவடையே முடிக்கும் முன்னே விதைக்கலாகுமா, அட ஆண்ட உன் படைப்பில் இத்தனை வேஷமா, 10 புள்ள பெத்த பின்னும் 8 மாசமா, இந்த பாவி மகளுக்கு எந்த நாளும் கர்ப்ப வேஷமா, பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், கேட்டா விறகுக்காகுமா.
எந்த நாளும் கர்ப்ப வேஷமான அந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடுக்காக பாட்டு பாடினோம். அது மட்டுமா, நாடகத்தில் பப்புன்னு பாடுவான். குடும்பத்தை உருவாக்க சொன்னா ஒரு கிராமத்தை உருவாக்கி தந்தார் எங்கப்பா, எல்லாரும் இந்நாட்டு மன்னர், அந்த விஷயத்தில் எங்கப்பா மன்னாதி மன்னர். குடும்பத்தை உருவாக்க சொன்னா, குடும்பத்தை உருவாக்க சொன்னா கிராமத்தை உருவாக்கியிருக்கான் ஐயா. அன்னைக்கு அப்படி இருந்தாங்க. குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து சிவப்பு முக்கோணம். சுருளிராஜன் கூட ஒரு படத்தில், மாந்தோப்பு கிளியங்கிற படத்தில் காந்திமதி வீட்டுக்காரராக இருப்பார். அவங்க 2 பேருக்கும் ரொம்ப நாளாக புள்ள இருக்காது. காந்திமதி போய் பழனிமலையில் அழகு குத்தி வேண்டிட்டு, மாமா நான் முருகன்ட்ட அழகு குத்தி வேண்டிட்டு வந்திருக்கேன், அநேகமாக இன்னும் 1 மாதத்தில் நமக்கு புள்ள பிறந்துடும் அப்படின்னா, சுருளிராஜன் ஒரு மஞ்சள் பைய 2 கிலோ அரிசியோடு வருவார். இல்லடி, அதுக்கு வாய்ப்பே இல்லடி, அரசாங்கம் 500 ரூபாயும் 5 கிலோ அரிசியும் கொடுக்குதுன்னு இப்போ தான் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டேன், நீ முருகனை வேண்டி முக்காத்துட்டுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா, ஐயோ எனக்கு எப்படி புள்ள பிறக்கும்ட்டு அன்னைக்கு ஏதோ அந்த ஒரு சாதனத்தை பயன்படுத்தணும்னு பாடாப்பட்டாங்க நம்பாலாம் குடும்ப கட்டுப்பாடு அதிகாரிகள்லாம். நான் ஒன்றும் இதை பற்றி ஒன்றும் இது பண்ண விரும்பல, நீங்கள் அந்த இதாக இருக்கிறப்ப அந்த இதை மட்டும் பயன்படுத்திக்கிங்கன்ட்டு இவ்வளவு நாசுக்காலாம் சொல்லி அதை பயன்படுத்தணும்னு சிவப்பு முக்கோணம், 2 பெற்றால் இன்பமயம், 1 பெற்றால் ஒளிமயம் அப்படின்னு நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. நம்ம நிம்மதியாக 2 1ன்னு பத்துக்கிட்டு இருந்தான். உத்தரப்பிரதேசக்காரங்க அதை கேட்கவே இல்லை, வளர்ச்சி மாட்டி. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா? 23 கோடியே 36 லட்சம். குடும்ப கட்டுப்பாடை கடைப்பிடிச்சதுனால இன்னைக்கு நம்மளுடைய மக்கள் தொகை 7 கோடியே 16 லட்சம். நம்மளை விட 3 மடங்கு பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. பஸ்ஸில் ஏறி உட்காருவான். முதல்ல சீட்டில் யாருமே இல்லை, வெறும் பஸ்ஸு. எங்கே போய் உட்காருவோம் நம்ம? ஒரு பஸ்ஸில், வெறும் பஸ்ஸு. எந்த சீட்டை பிடிப்போம் யோசனை பண்ணி பாருங்கள். எல்லாம் ஓரத்திலே தான் உட்காருவோம். ஏன் ஓரத்தில் உட்காடுறோம்? யார் பஞ்சாயத்தும் இருக்காது. ஒரு பக்கம் அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு காற்று எல்லாம் வரும். அதுக்கடுத்து வர்றவன் எங்கே உட்காருவான் தெரியுமா? சென்டரில் உட்காருவான். இந்த ஓரத்தில் உட்காருவான். சென்டர் மட்டும் காலியாகவே இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த சென்டரில் உட்காந்துருக்கவன இந்த 2 பேரும் கொலை அத்துருவாங்க. இந்த நடுவில் உட்காருவான் ஒருத்தன். இவன் தலை முழுதும் சொலன்னு எண்ணெயை தேய்ச்சிட்டு வந்து தூங்கி நச்சுன்னு இப்படி கழுத்தில் விழுவான். எப்படி இருக்கு அவனுக்கு? டேய் எந்திரா, சாரி பிரதர். சில பேர் தூங்கி சலுவாயெல்லாம் ஒழுக விட்டுருக்கான் என் மேலே. இன்னொருத்தன் இந்த பக்கம் அவனை திட்டிக்கிட்டு இருக்கேன், மடியில் படுத்துட்டான் ஒருத்தன் இந்த பக்கம் அங்கிட்டு இருக்கவன். அந்த நடுவில் நான் பட்ட பாடு. நின்றுக்கிட்டாவது வந்துடலாம்டா, நடுவில் உட்கார வேணாம்டான்ட்டு. இந்த 3 சீட்டில் 2 பேர் சந்தோஷமாக உட்காந்துருக்கிறப்ப தண்டி ஒரு ஆள் நடுவில் வந்து உட்காந்தான்னா இந்த 2 ஓரத்தில் இருக்கவனும் ஒருத்தன் கீழே விழுவான், இன்னொருத்தன் அந்த பக்கம் நசுங்கி ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பின் பயனை இந்த உலகத்திற்கு காட்டியவன் தமிழன். முதலில் அச்சாக வெளிவந்த நூல் எது தெரியுமா? பிரிண்டிங். அச்சாக வெளிவந்த முதல் புத்தகம் எது தெரியுமா? உலகத்திலேயே முதலில் அச்சான புத்தகம் தம்பிரான் வணக்கம் என்ற தமிழ் நூல் தான் உலகத்திலே ஃபர்ஸ்ட் அச்சானதுயா. எங்க? தரங்கம்பாடிங்கிற ஊர்ல சீகன் பால்கு அப்படிங்கிறவர் முதல்ல அச்சாக வெளிவந்த நூல் தம்பிரான் வணக்கம். இன்னைக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் அந்த புத்தகத்தை பத்திரமாக வைத்திருக்கிறார்கள். உலகத்தில் முதலில் அச்சான மொழி தமிழ் மொழி. சமஸ்கிருதம் இல்லை, ஹிந்தி இல்லை, மற்ற மொழிகள் அல்ல. உலக மொழிகள் அனைத்திற்கும் தாய்மொழியான தமிழ் மொழி. தமிழ் மொழியினுடைய சிறப்பு எப்படிப்பட்ட சிறப்பு! அம்மாங்கிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை! அம்மா, ஆ என்பது உயிரெழுத்து, இம் என்பது மெய்யெழுத்து, மா என்பது உயிர்மெய் எழுத்து. உயிர் மெய் 2ஐயும் சேர்த்து உயிரையும் மெய்யையும் தருபவள் தான் அம்மா என்று அம்மாங்கிற வார்த்தைக்குள்ள எவ்வளவு பொருள் வச்சிருக்கான் பார். அப்பா, ஆங்கிறது உயிரெழுத்து, இப்பு எழுத்து, பாங்கிறது உயிர்மெய் எழுத்து, ஆ உயிரெழுத்து, மெய் இப்பு. உயிரையும் மெய்யையும் தந்து உயிர்மெய்யாய் நம்மை உலவ விட்ட
தந்தைக்கு அப்பா என்று பெயர் வைத்தது தமிழ் மொழி.